இல்லை சார் 4 மணிக்கு வந்து கவுத்துட்டோம் சார். என் பையன் சின்ன பையன், அவனை தூக்கி கட்டில்களில் ஒழிச்சு வச்சிருக்கேன். சாரி சார். அதுக்கப்புறம் அது முடிஞ்சிச்சு சார். எனக்கு ஒரு கடவுளாக இருந்துச்சு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஹீரோவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் செங்கோட்டையன் அப்படி தான் முன்னாடி ஏடிஎம்கேல அப்படி தான் இருந்தார். நடுவில் வந்து அந்த இது இல்லாமல் ஒரு கேப் இருந்தது. அவர் நினச்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாம், அவர் பண்ணலை. ஏன்னா எம்ஜிஆர் சாருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் பயங்கரமான ஒரு விஸ்வாசினா அது கேஎஸ். பட் விஜய் சார்கிட்ட அவர் போகிறார் அப்படின்னா அந்த ஸ்பார்க் ஒன்றா இருக்குது ரெண்டு பேரும். 75 வருஷ கட்சி, அடுத்த 50 வருஷ கட்சி, நம்ம போட்டி போடுறது அந்த சொல்ற மாதிரி 25 கல்லோட இல்லை மலையோட. உண்மையிலே மலையோட தான். இப்போ வந்திருக்கிறது மலைன்னு காமிக்கிறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் முடிஞ்சிருச்சுங்க, பாண்டிச்சேரி எடுத்துங்க. அவர் பேசின பேச்சு எவ்வளோ சென்சிபிளாக பேசினாங்க. அங்கே போயிட்டு என்ன பாரதியார் தமிழ் பாண்டிச்சேரியில் யார் அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு விமர்சனமும் இல்லை. இது ஆக்சுவலி ப்ரீச்சிங். அங்கே போய் டிஎம் எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? ஸ்டாம்பேட் வச்சு அரசியல் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க அதை பண்ண மாட்டாங்க சார். ஏன்னா நான் சொல்றது வந்து அரசியல் இருந்தால் நீங்கள் உடனே சார் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். அப்படி அரசியல் பண்ணணும்னா அவர் 41 பேர்கிட்ட காலில் விழணும் அவசியமே கிடையாது. டிவிகே சார் இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது சார் நான் இருக்கிற வரைக்கும். அதே மாதிரி என்ன அந்த உயிர் காக்கும் இதுலேருந்து காப்பாற்றுறேன் கேஎஸ். அது நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது சார். அந்த உயிர் காக்கிறது அப்படிங்கிறது குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை உதவுனாங்கிறது சார் நான் சொல்லிடுறேன். அதை மறைக்கணும்னு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அப்போ டைமில் வந்து எம்எல்எம்ல போய் சேரும்போது பெரிய சம்பளத்தில் உள்ள வேலையை விடுறேன். ஏன்னா எம்எல்எம்ல வந்து காசு நிறையா வரும். கிளிக் ஆகி வந்துட்டே இருக்கு பணம். என்ன செய்யுதுன்னு தெரியல பணத்தை. இப்படி இருந்த டைமில் அந்த எம்எல்எம்ல எனக்கு கொடுத்த ஆஃபர் கட் ஆகுது. நம்ம போய் வாங்குறோம், அந்த மீட்டர் வட்டி பெருசாக குட்டி போடுது. காசை வந்து வசூல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் செய்வாங்க அப்படின்றது அப்புறம் கேள்விப்படுறோம். காலங்காலத்தில் 6 மணிக்கு வந்து பெல் அடிப்பாங்க, 6 பையன் உள்ள ஒழிச்சு வைக்கணும், ஒய்ஃபை ஒழிச்சு வைக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன். நீங்கள் அமௌண்ட் கேட்டால் சிரிப்பீங்க. இதுக்காக நீ போனேன்னு ஜஸ்ட் 4 லட்ச ரூபா. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது என் சின்ன வயசுலேருந்து பார்த்த மனிதர் வந்து கேஎஸ். அவர்கிட்ட அந்த உண்மையை சொல்லி எங்களை காப்பாற்றுங்க சார், உங்களுக்கு நாங்கள் கட்டிடுறோம் எப்படியாவதுங்க. சரி அரசியலில் இப்படி இருப்பாங்க, செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு தான் நானே ஒய்ஃபும். கட்சி தொண்டர் கூட கிடையாது. கட்சி தொண்டர் கிடையாது, கட்சியிலே இல்லை சார். நாங்கள் என்ன ஆச்சுப்பா சொல்லுப்பா, ஒய்ஃபை கூப்பிட்டு என்ன ஆச்சு கிளம்புவோம். நம்ம அக்கா தோட்டத்தில் வந்தாங்க, என் ஒய்ஃப் சொன்னாக்க போயிட்டா. ஒன்றுமே இல்லை சார். ஒரு நாள் முதல்வர் நாங்கள் பார்த்தேன். ஒரு நாள் முதல்வர் படத்தில் பார்த்தோம், அங்கே பார்த்தேன். ஒன்று ஃபோன் எடுத்தார், ஃபோனை போடுறான். வரிசை 5 பேரும் கூப்பிட்டாரு. அவங்க கடன்லாம் நான் அடிச்சிடறேன்ப்பா, பேப்பர்லாம் கொண்டு கொடுத்துரு, இனிமேல் தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிங்கண்ணு சொல்லி அத்தனை பேருங்க முடிஞ்சிச்சு சார் பிரச்சனை. எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த தோட்டத்தில் வேணாம் சார், அதை நினச்சி பார்க்கவே எமோஷன் ஆகுது. அப்படி இருந்தது அந்த தோட்டம். ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்ச உடனே நான் வந்து என்ன சொல்கிறது, இது எனக்கு இல்லை அடுத்த லைன். இல்லை சார் 4 மணிக்கு வந்து கவுத்துட்டோம் சார். என் பையன் சின்ன பையன், அவனை தூக்கி கட்டில்களில் ஒழிச்சு வச்சிருக்கேன். சாரி சார். அதுக்கப்புறம் அது முடிஞ்சிச்சு சார். எனக்கு ஒரு கடவுளாக இருந்துச்சு. அப்போ தான் பர்சன் முன்னாடி சொன்னேன், இன்னி நான் உயிரோடு இருக்கிறது காரணம் இது தான். இல்லை வெக்க பண்ணணும்னு ஒன்றுமே இல்லையே. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி இவரான. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பிரபல திரைப்பட நடிகரா, ஒரு சின்ன திரை நடிகரா, எல்லாருக்குமே உங்கள் முகம் ஒரு பரிச்சயமானது. திடீர்னு டக்குன்னு பார்க்குறோம், ஒரு திரு செங்கோட்டையன் அவர்களை சந்திக்கிறீங்க. டிவிக்கில் இணைய போகிறீங்களான்னு கேட்டதுக்கு இணைஞ்சா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேசணுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பேசுபொருள் ஆயிட்டு. என்ன தான் சார் அன்னைக்கு நடந்தது என்ன? சரி ஆக்சுவலி பேசிக்கலி வந்து எடுத்தோன்னே வந்து சடனாக நடந்து சடனாக நான் ஓகே அப்படின்னு சொல்ல. பேசிக்காக நீங்கள் இன்னொரு விஷயம் நான் நிறைய எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னோடய பாட்டி, அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா, ஃபஸ்ட்டு லேடி மேயர் ஆஃப் மெட்ராஸ், ஃபஸ்ட்டு லேடி டெபுட்டி மேயர் ஆஃப் மெட்ராஸ், மாப்போசி அவர்களை எதிர்த்து நின்று ஜெயித்தாங்க. ஸோ சோஷியல் ஆக்டிவிட்டின்றது பிளட்லேயே இருக்குது எங்களுக்கு. ஸோ அந்த சோஷியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளட்டில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, களம் கிடைக்கல. அப்போ நடிப்போம் வருவோம் அப்படி போயிட்டு இருந்தோம். விஷால் அவர்களும் கார்த்தி அவர்களும் 2015 ரெஸ்கியூ சென்னைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஃப்ளட்டு வந்து சென்னையே முழுகிற டைமில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும்போது எனக்கு பிளட் டொனேஷன் கொடுத்தாங்க. ஸோ பிளட் டொனேஷன் கொடுக்கும்போது நான் பிளட் டொனேஷன் இன்சார்ஜ் எடுத்து பண்ணும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபீலிங்லாம் பெருசாக இல்லை. பிளட்டு கேட்டால் கொடுத்துடணும் அப்படி தான் இருந்துச்சு. பட் முதல் இது வந்து ஒரு குழந்தையை காப்பாற்றணும். ஒரு குழந்தையை காப்பாற்றணுன்னா அந்த ஈவினிங் அந்த அம்மாவே ஃபோன் பண்ணுறாங்க, குழந்தையோட அம்மா. எடுத்தோன்னே முதல் வரி வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். அது என்னமோ பண்ணிச்சு நம்மளை உள்ளுக்குள்ளே. அது 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 ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்போ தான் நான் சொன்னேன், இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம ஏதாவது பண்ணணும்.
ஸோ அதாவது நம்ம சோஷியல் ஆக்டிவிட்டி, அதாவது ஃபார் த பீப்புள்னு சொல்லுவாங்கல்ல, மக்களுக்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒன்று செய்யணும், கமர்ஷியல் எதுவுமே இல்லாமல். அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் அதுதான். அதான் ஸ்பார்க். அது ஸ்பார்க்குக்கு நான் உண்மையிலே அவர் விஷால் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் சேனல் சார்பாக. அது இல்லைனா நம்ம ஆக்சுவலி ரொட்டீன் நடிகர் வீடு அப்படி தான் இருக்கும் ஷூட்டிங்னு. அந்த டைம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த குரூப்லேருந்து நிறையா பண்ண ஆரம்பித்தாங்க. இது பாட்டில் அது போயிட்டே இருக்குது. பட் இது அவரோட அடுத்த லெவல் என்ன, அடுத்த கட்டம் என்ன? நம்மளால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே போக முடியாது, நம்மளுக்கு அந்த பவர் இல்லை. அப்போது வந்து நம்மளுக்கு பவர் வேணும்னா நம்மளை வந்து ஒன்று அரசியல்வாதியாக இருக்கணும், இல்லை கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பொசிஷனில் இருக்கும். நம்ம ரெண்டுமே இல்லை, நம்ம வந்து நார்மல் ஒரு நடிகன். அண்டு அப்படி இருந்த டைமில் தான் நான் இப்போ கோபியில் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது விஜய் சார் வர டைம் இது. ஸோ நடுவில் வந்து நான் அவரை சந்திச்சிருக்கேன். எங்கள் விஜய் சார் இல்லை, புஷி ஆனந்த் சாரை சந்திச்சிருக்கேன் பொதுச் செயலாளரில். வேறு ஒரு விஷயமா என் நண்பருக்காக போனோம், நம்ம இணையறதுக்காக இல்லை. அப்புறம் அவரும் சிரிச்சு ஜாலியாக நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இணையறதை பற்றி ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு திருப்பி அப்படி ரொட்டீன் ஆகிடுச்சு. அப்போ நினச்சேன், சரி இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்மளை வெல்கம் பண்ணால் நம்ம வரலாம். நம்ம வந்து சேர்ந்த அளவுக்கு இவர் சேர்ந்துட்டாரு, இவர் மிகப்பெரிய ஆள், பிரபலமாகும், பிரேக்கிங் நியூஸு அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம சேரலாம், நல்ல விதமாக சேரலாம். பட் அப்படி குவைட்டாக விட்டுட்டோம். பட் கோபிச்செட்டிப்பாளையன்றது நான் பிறந்து வளர்ந்த ஊர், தாத்தாவோட ஊர். தாத்தா தேட்டர் இருக்குது, அங்கே தான் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு பாகப்பிரிவினை. தாத்தாவோட படம் அங்கே ஷூட் பண்ணாங்க, சிவாஜி சாரோட. எம்ஜிஆர் சார் படம் அங்கே ரிலீஸ் ஆச்சு. அண்டு நிறைய இப்போ கோபி பற்றி சொல்ல நிறைய இருக்குது, பாரியூர் அம்மன், பண்ணாரி அம்மன். ஸோ அம்மா அங்கே தான் பிறந்தாங்க, எங்கள் அம்மா அங்கே தான் பிறந்தாங்க. போயிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ வந்து செங்கோட்டையன் சாருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய உதவி பண்ணார். அது ரொம்ப பெரிய உதவி. அந்த உதவிக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லுங்கள், ஒரு மறுவாழ்வு மாதிரி அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் சந்தித்தேன். அந்த டைமில் தான் வந்து அவர் தாவேக்கால சேர்றாரு. அவர் சேரும் போது எனக்கு என்னென்னா ஒரு ஹீரோவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் செங்கோட்டையன் அப்படி தான், முன்னாடி ஏடிஎம்கேல அப்படி தான் இருந்தார். நடுவில் வந்து அந்த இது இல்லாமல் ஒரு கேப் இருந்தது. அவர் நினச்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாம், அவர் பண்ணலை. ஏன்னா எம்ஜிஆர் சாருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் பயங்கரமான ஒரு விசுவாசினா அது கேஎஸ். இடையில ஒரு 4 வருஷம் ஒரு கேப் விட்டா அது அமைதியான ஒரு கேப் தான். அவர் அமைதி தான் காத்தாரு தவிர வேற எங்கேயுமே போல அவர். பட் விஜய் சார்கிட்ட அவர் போறாரு அப்படின்னா அந்த ஸ்பார்க் ஒன்றா இருக்குது ரெண்டு பேரும். வரவேற்பு பார்த்தோமே கோயம்புத்தூர்ல அப்படி இருந்தது. எம்ஜிஆர் சார்கிட்ட ஜெயலலிதா அம்மாட்ட பார்த்த ஸ்பார்க் வந்து விஜய் சார்கிட்ட அந்த சிமிலாரிட்டி இருக்குது. அது எனக்கு எப்பவுமே சிம்பிளிசிட்டியா இருப்பார். ஒரு 10 பேர் இருப்பாங்க எப்பவுமே கூட. ஒரே ஒரு கார் மட்டும் எக்ஸ்ட்ரா. ஆமாம், அப்படி இருந்தவங்க தான். கோபியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஹீரோ தான் சொல்லுவாங்க. கரெக்டான இடத்துல வந்து அவர் களத்தில் சேரும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவர் பார்க்கும்போது விஜய் சாரோட ரசிகர்கள் உங்களுக்கு தெரியும், எல்லாமே மாணவர்கள், மாணவிகள், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர், இளைய தலைமுறை நிறைய பேர். அதே மாதிரி பெரியவங்களும் சரி. ஒருத்தர் வந்து விஜய் அண்ணா அப்படின்ற மாதிரி அந்த எனக்கு தெரிஞ்சு விஜய் சாருக்கு மட்டும்தான் அந்த அண்ணான்ற அந்த சொல் அன்போடு வருது, ஆத்மார்த்தமாக வர ஒரு சொல். வேற யாருக்குமே நான் அதை பார்க்கவே இல்லை. சொல்லுவாங்க, ஆனால் அந்த ஆத்மார்த்தம் இருக்காது. அது விஜய் சார்ட்டு நிறைய இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு செங்கோட்டையன் வரும்போது ஏர்போர்ட்டில் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ வரவேற்பு, அவ்வளோ விஜய் சாரோட தொண்டர்கள் கொடுத்த அந்த வெல்கம் இருக்குது பாருங்கள், அது பயங்கரமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் மரியாதை நிமித்தமாக அவருக்கு சால்வ் போடுறதுக்கு போனேன். நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் தாவேக்காக போகிறாங்க. அதுவும் இந்த டைம் வந்து கரெக்டான டைம் அந்த களத்துக்கு போகிறது. என்ன சொல்ல, அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி, புதுசாக வர ஒரு அரசியல் தலைவருக்கு கூட இருக்க போறாங்கன்றது திரை ரசிகர், ஒரு தரை ரசிகர். கரெக்ட், சூப்பர். திருப்பி சொல்லுங்க. திரை ரசிகர், ஒரு தரை ரசிகர், ரெண்டு பேரும் இணையும் போது அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த காம்போ எப்படி சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த டைமில் அவர் போகும்போது ப்ரெஸ் இருக்காங்க, கேட்குறாங்க, நீங்கள் அவர் இணைஞ்சிடுவாருங்க அப்படின்னு யாரும் சொல்லிட்டாரு, கேஎஸ் சொல்லிட்டாரு. ஸோ உள்ளுக்குள்ள இந்த ஆசை என்னாச்சு, இவ்வளோண்டு இருக்க ஆசை அப்படியே பெருசாச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு வெல்கம் கிடைக்குது, நம்ம நினச்சது வந்து நடக்குது. ஸோ உடனே அன்றைக்கே ப்ரெஸ் கிட்ட நான் வந்து எதுக்கு சொன்னேன், உடனே சேர்ந்துட்டோன்ற இல்லாத மாதிரி நான் ப்ரெஸ் கிட்ட சொன்னேன், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, சாயந்தரம் கூட. அப்பவும் நான் வந்து என்ன சொன்னேன், இப்போ இன்றைக்கி சாயந்தரம் கூட சேரலாங்க அப்படின்னு. இன்றைக்கி சாயந்தரம் தலைவர் பேசினார், செங்கோட்டையன் அவர் தலைவர். நாங்கள் தலைவர் கூப்பிடுவோம், ஏன்னா எங்கள் ஊரில் வந்து எம்எல்ஏ இருந்து, எம்பி, மினிஸ்டராக இருந்து எல்லாமே. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் பார்த்தேன் எல்லா யூடியூப்லேயுமே எல்லாமே நல்லா பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாங்க ரொம்ப நல்லது, இது வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சாரோட ஃபீவர் தான். இப்போ நான் போனேன்னா அந்த தொண்டர்கள் வந்து அவ்வளோ அன்போடு வந்து எங்கிட்ட, சார் நீங்கள் வரீங்களா, சூப்பர்னு அவ்வளோ வரவேற்றாங்க. கோபியில் நம்ம தாவேகா தொண்டர்கள். அது யாருக்கு போகுது, யாருனால சொல்லுங்கள், ஒரே மனிதன் விஜய் சார் தான். அது அவர் பண்ண உழைப்பு, மக்கள் சம்பாதிச்சார், ரொம்ப கஷ்டம். எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் மக்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் சம்பாதிச்சது, விஜயகாந்த் சார் நிறைய சம்பாதிச்சார். விஜய் சார் சம்பாதிச்சது அபரிமிதமானது. அது வந்து வேறு மாதிரி ஒரு பவர். அது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்தையும் உடைச்சிட்டு போகக்கூடிய ஒரு பவர் அவர்கிட்ட. சார் இப்போ குறிப்பாக இப்போ எல்லோரும் ஒரு இணைய போகிறோன்னா ஒரு கட்சி தலைவர், கட்சி பொதுச்செயலாளர் அவங்க முன்னில் நம்மளை ஒரு
ஒரு ஃபேஸாக காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, ஒரு திரை நடிகராக அவரை பார்த்தாலும், திரை நடிகராக நான் திரு செங்கோட்டையன் அவர்களை பார்த்துட்டனால அவர் முன்னிலையில் இணைஞ்சிட்டிங்களா, இல்லை இணைய போகிறீங்களா? இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வார்த்தையால் அப்புறம் முடிவால் இணைஞ்சாச்சு. இதுக்கு மேலே நோ லுக்கிங் பேக். இப்போ விஜய் சாருக்கு என்ன ஸ்பார்க் இருக்கோ அதே ஸ்பார்க்குள்ளே கூட நான் உள்ளே நுழைஞ்சாச்சு. ஓகே சார். இப்போ கொங்கு மண்டலம் அப்படிங்கிறப்ப ஒரு ஜாதிய கட்டமைப்பு அதிகமாக இருக்கிற இடம் அப்படிங்கிறப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் வருகை தாவைக்காக்க எவ்வளோ பலமாக இருக்கும் நினைக்கிறேன்? பெரிய பலமாக இருக்கும் சார். அவர் ஆக்சுவலி கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலுமே அவருக்கு அந்த பாகுபாடு ஜாதி மத பேதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் சொல்கிறேன், கோபியை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு மனிதர், யாராக இருந்தாலுமே இறங்கி நின்று பேசுவாங்க, காரை விட்டு. எல்லா துக்கத்துலையும் இருப்பார், எல்லா கல்யாணத்துலையும் இருப்பார். மக்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவர் இருப்பார். அதே மாதிரி தான். ஏன் சொல்கிறேன்னா, ஏன் சிங்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். அனிதா அவங்க மரணத்துக்கு விஜய் சார் போனார். எதில் போனார்னு உங்களுக்கு தெரியும்ல, எந்த வண்டியில் போனார் அவர். ஸோ இது அப்போ விஜய் சார் போனால் ஒரு கூட்டம் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். டிஸ்டர்பன்ஸ் வேணாம். அதே மாதிரி அசம்பாவிதம் எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் அவர் இருந்தார். ஸோ எல்லாமே சிங்க் ஆகுது. அதாவது ஒத்த மனம் உள்ளவங்க சேர்ந்துருக்காங்க. சூப்பராக இருக்கும் அது. இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க கன்ஃபார்மாக. நான் இதில் ஒரு குட்டி ஒரு கல்லாக இருக்கிற விஷயம் இல்லை சார். இப்போ கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அதிமுகவோட கோட்டையாக இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. அப்படிங்கிறப்ப திமுகலேயே கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை இறக்கி விட்டு பார்க்குறாங்க. அவங்களாலே இன்னும் கொங்கு மண்டலத்தை முழுசாக பிடிக்க முடியல. அப்படிங்கிறப்ப தாவேக்காங்கிறது அவங்க ஒரு பிடி தானே, அது எப்படி? தாவேக்கா ஒரு பிடின்னு எப்படி சொல்லுவீங்க? இது பெரிய அலைங்க. இது நீங்கள் பவர் பார்த்தீங்களே, ஒன்றும் இல்லை. முந்தானது பாண்டி 75 வருஷ கட்சி, அடுத்த 50 வருஷ கட்சி. நம்ம போட்டி போடுறது அந்த சொல்கிற மாதிரி 25 கல்லோட இல்லை, மலையோட. உண்மையிலே மலையோட தான். நான் இப்போ வந்திருக்கிறது மலைன்னு காமிக்கிறாங்கல்ல, வந்திருக்கிறது மடுன்னு யாருமே சொல்லவே இல்லையா? ஏன்னா அவ்வளோ பெரிய மாநாட்டில் அவ்வளோ பெரிய கூட்டம். இப்போ கரூரில் நடந்த விஷயம் பாருங்கள், கூட்டம். பட் என்ன தான் இருந்தாலுமே சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் முடிஞ்சிருச்சுங்க. நிறைய விஷயங்கள் நடந்தது, நிறைய விஷயங்கள். பாண்டிச்சேரி எடுத்துங்க, அவர் பேசின பேச்சு எவ்வளோ சென்சிபிளாக பேசினாங்க. சென்சிபிளாக இருந்தாலுமே அதுலேயும் நிறைய இது சொல்கிறாங்களா சார், புரிதல் இல்லாமல். அங்கே போயிட்டு என்ன பாரதியார் பாண்டிச்சேரியில் யார் அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு விமர்சனமும் இல்லை. இது ஆக்சுவலி ப்ரீச்சிங். அங்கே போய் டிஎம்கே எதிர்ப்பதற்கு காரணம் என்ன சார்? அவர் சொல்லிட்டாரு ஆல்ரெடி, இருமுனை போட்டின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எதிரி நம்ம போட்டியே தாவேகாக்கும் டிஎம்கேக்கு மட்டும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு தான். பட் பாண்டிச்சேரி வேற பிடிக்கலையே அவர். என்ன சொல்ற, நம்ம எல்லாம் சொந்தம் தானே சொன்னார். எல்லாருமே நம்ம சொந்தம். அப்படின்னா நீங்கள் ரங்கசாமி விஜய் அப்படி தானே இருக்கணும். அப்படி கிடையாது. ஏன்னா ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நேற்று அவர் பேச்சை இவர் உட்காந்து ரசிக்கிறார். அப்போ என்ன மரியாதை வச்சுருப்பார், எவ்வளோ விஜய் சாரை பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாண்டிச்சேரி மக்கள் தெலுங்கு மக்களோ மலையாள மக்களோ கன்னடம் வேறு ஸ்டேட் இல்லையே, நம்ம தமிழ் மக்கள் தான் நாங்கள் வாழ்கிறாங்க அங்கே. இப்போ எப்படி நீங்கள் ஸ்ரீலங்காவில் நம்ம தமிழன் இருக்கும் போது அங்கே ஒருத்தர் அடித்தா நம்ம இங்கே துடிக்கிறோம்ல, அதே தான் பாண்டிச்சேரியும். அதை தான் அவர் சொன்னார், நம்மெல்லாம் ஒரு சொந்தம், நம்மளை யாரும் பிரிக்க முடியாது, நான் பிரித்து பார்க்க மாட்டேன் மற்றவங்க மாதிரி தான் சொன்னார். இவங்ககிட்டே நீங்கள் கற்றுங்கன்னு எதுக்கு சொன்னார் அவர்? இதுதான் விஷயம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அவரோட ஸ்டார்டிங் எவ்வளோ வருஷம் விஜய் சார் எவ்வளோ நாள் ஆச்சு, இல்லை எவ்வளோ மாதமாக இது மெச்சூர்டு ஸ்பீச். இதை குற்றம் சொல்கிறதுக்கு அந்த ஹேட்டர்ஸ் சொல்கிறாங்கன்னா அது வேர்னுட்டு சொல்கிறது. வேறு யாருமே விஜய் சாரை பிடிக்கிறவங்களோ விஜய் சாரை புரிஞ்சவங்க யாரும் அதை சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குங்க ஒரு ஆக்டர். இவ்வளோ நாள் அவர் நடிச்சாரோட நேச்சுரல் என்னன்னா ஒரு காம் சைலண்ட் அப்படி இயல்பு. இது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்களா? டெஃபினட்டாக ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு யார் சொன்னாலும் அது முட்டாள்தானே சார். ஏன் சொல்கிறேன்னா, அமைதிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது சார். சைலன்ஸ் ஹஸ் காட் பவர். மிகப்பெரிய பவர் இருக்குது. கரூர் ஸ்டாண்ட் பை முடிஞ்சு ஒரு மாதம் அமைதியாக இருந்தார். அது அமைதி இல்லை சார். கரூர் ஸ்டாண்ட் பை பயந்து போய் அவர் அமைதியாக இல்லை சார். அவரோட அந்த வலி, அந்த பெயின் அவ்வளோ உள்ளே உட்கார வச்சது. ஏன் வெளியே வந்திருக்கலாம் சார், அதை விட பெரிய அசம்பாவிதம் நடக்கும். இதுதான் கரூர்லேயே அவர் இருந்திருக்கலாம். திரு விஜய் அவர்கள் அன்னைக்கு வந்திருந்தா கண்டிப்பாக ஒரு பெரிய அசம்பாவிதம் கண்டிப்பாக. ஆனால் அடுத்த கட்ட தலைவர்கள் திரு புசியானந்த் அவர்களாக இருக்கட்டும், ஆதவர்ஜன் அவர்களாக இருக்கட்டும், நிர்மல்குமார் அவர்களாகட்டும், ஏன் அவங்க போய் சந்திக்கலாம்ல சார்? இல்லை சார், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்துக்குமே இப்போ டோர் ஓப்பன் பண்ணி என்ன ப்ராப்ளம் இவங்க மேலே கிரியேட் பண்ணலான்னு ரெடியாக இருக்காங்க. முஷியானந்த் சார் ஏதோ ஒரு பேசினாலோ இல்லை ஆதவர்ஜுன் ஏதாவது பேசினாலோ பெருசாக ஊதிடுவாங்க. அப்போ நீங்கள் விஜய் சார் நினச்சி பாருங்கள். ஸோ அவர் என்ன சொன்னார், எல்லாருமே அமைதி காத்துங்க, அவங்க என்ன வேணால் பேசிட்டோம். அமைதி புயல் வீசினதுக்கப்புறம் என்னங்க மறுபடியும் வரும்? அதுதான் அந்த பவர். அந்த டைம் அவங்க எதுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா, தனக்கு மறுபடியும் ஸ்ட்ரென்த்து கொடுத்து அந்த வழியிலேருந்து வெளியே அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான். அப்படியே போயிருந்தால் நம்ம ஆளே இல்லாமல் இல்லை போயிருப்போம். இதை வச்சு அதுக்காக வரலையே. இதை வச்சு அரசியல் பண்ண விரும்பலை. எதை வச்சு? இந்த ஸ்டாம்பேடை வச்சு அரசியல் பண்ண விரும்பலை. அப்படிப்பட்ட ஆளுங்க யாருமே இங்கே இல்லை, யாருமே இல்லை. ஸ்டாம்பேடு வச்சு அரசியல் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. இவங்க அதை பண்ண மாட்டாங்க சார். ஏன்னா நான் சொல்கிறது அரசியல் இருந்தால் நீங்கள் உடனே சார் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். அப்படி அரசியல் பண்ணணுன்னா அவர் 41 பேர்கிட்ட காலில் விழணும் அவசியமே இல்லையே சார். யார் விழுவாங்க நீங்கள் சொல்லுங்கள்?
இப்போ சாதாரணமாக ஒருத்தர் விழுவாங்களா? சாதாரணமாக இருக்கவங்களே காலில் விழுவுனா இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் அப்பா அம்மா காலத்தில் நான் யார் அந்த கல்யாணம் கரூர் ஸ்டாம்பேடுக்கு அவர்தான் காரணம்னா கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக இல்லை. அவரும் ஒரு காரணமாக இருக்கலாம்ங்கிறது அதுதான் அவர் நினச்சது. நானும் ஒரு அதனால காரணம் தான். ஏன்னா அந்த கூட்டம் வந்தது யாருக்காக? விஜய் சாருக்காக வந்தாங்க. ஆனால் அந்த அசம்பாவிதம் நடந்தது விஜய் சார்னால் இல்லையே. மக்கள் தன்னை காத்துக்கல. அந்த குடும்பமே சொல்லிட்டாங்க வேணான்ட்டா, விஜய் சார் காரணம் இல்லைன்ட்டாங்க. பட் ஆனால் அந்த வலி, அந்த பெயின், அந்த இழப்பு வந்து அவரால் தாங்க முடியல. இது உண்மை. ஏன்னா இப்போ நான் என் லெவலில் எடுத்துங்க சார், என்னால் ஒரு 5 பேருக்கு ஒரு அடிபடுதோ ஸ்க்ராட்ச் ஆகுதோ அப்படின்னு நினச்சா கூட நம்மளால் ஒரு வாரம் இல்லை 1 மாதம் தூங்க முடியாது. ஓகே, இந்த கரூர் ஸ்டாம்பேட் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அரசியல் ஆளுமை வேணும் அப்படிங்கிறதுக்காக செங்கோட்டையன் அவர்கள் வருகை கண்டிப்பாக ஒரு உத்தேகம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? சார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், செங்கோட்டையன் சார் வருகை இதனால தான் அவரை உள்ளே சேர்த்தாங்கன்றது தப்பான வாதம். இல்லை சார், என்னன்னா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கை இல்லை கண்டிப்பாக டிவிக்கில். அப்படிங்கிறப்ப ஒரு 70 ஏஜ் கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் எலக்ஸ் டெஃபினட்டாக பலம். அப்படிங்கிறப்ப தொடர்ந்து 9 முறை எம்எல்ஏ அப்படிங்கிறப்ப பெரிய அரசியல் ஆளுமை வரும்போது பெரிய அரசியல் ஆளுமை வரும் சார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி தான் சார் எம்ஜிஆர் சார் வரும்போது ஏகப்பட்ட எதிர்ப்பு எல்லாமே இருந்தது. 100 நாள் அந்த கட்சியை மூடிடுவாங்க, இது அவ்வளோதான் படம் மாதிரிலாம் சொல்லி இது பண்ணாங்க. உடைச்சிட்டு வந்தார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் உடனே இப்படி திரைத்துறையிலேருந்து வரல, வரல. களப்பழனி செஞ்சு தான் வந்தார். களப்பணி கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் சார், 20 இயர்ஸ் செஞ்சார் சார். பொருளாளராக இருந்திருக்காங்க. அப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு சார். உங்களுக்கு 60-20 வருஷம் எடுத்தது. விஜய் சார் ஆரம்பித்தது மக்கள் இயக்கமாக ஆரம்பித்தார். நற்பணி மன்றமாக ஆரம்பித்து ரசிகர் மன்றமாக இருந்து நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம், அதுக்கப்புறம் கட்சி. அவரும் ட்ராவல் பண்ணியிருக்காரு, அவரும் அரசியல் படிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா சார் அவர் ஸ்டடி பண்ணார் சார். இஸ் a சைலண்ட் மேன். எஸ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் இயக்கம், நற்பணி மன்றம் அப்படின்னு வருதுல்ல, அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து யார் சார் கூட இருந்திருக்கா விஜய் அவர்களோட? சார் ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் கூட யார் இருந்தான்னு யாருக்குமே இன்னைக்கு தெரியாது. ரசிகர்கள், ரசிகர் மன்ற தலைவர்கள், ரசிகர் அப்படிங்கிற யாருக்கு சார் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்? யாருக்கு? விஜய் அவர்கள் யார் ஃபர்ஸ்ட்? ரசிகர் கொடுப்பார் அவர். ரசிகருக்கு. ஆமாம், இப்போ புஷியானந்த் அவர்களுக்கு, லெஃப்ட் பாண்டி அவர்களுக்கு, ஓகே, பரவேஸ் அவர்களுக்கு, ஓகே, இந்த மாதிரி தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆமாம். இப்போ புதுசாக இங்கேருந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து, நிர்மல்குமார் அவர்கள் பிஜேபியில் இருந்து, ஆதவர்ஜன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து, இன்னும் பல தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் அவருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு ஆசையில் 25-30 வருஷமாக போஸ்டர் ஒட்டிக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு என்னடா நம்ம 30-25 வருஷமாக உழைச்சிருக்கோம், புதுசாக வந்தால் இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் யார் சார் எம்எல்ஏ கேண்டிடேட் டிவிக்கில்? இன்னும் சொல்லியே. செங்கோட்டையன் தானே சார்? இருக்கலாம் சார், இருக்கலாம். அப்படிங்கிறப்ப அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு 30 வருஷமாக விஜய்க்கு அவர்களுக்கு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க சார். அப்படிங்கிறப்ப அவருக்கு அந்த இடம் நிராகரிக்கப்படுதில்ல சார்? இல்லை, இப்போ கேஎஸும் நான் தான் எம்எல்ஏ கேண்டிடேட்னு சொல்ல விஜய் சார் இவங்க சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணல. கண்டிப்பாக எழுதப்படாத என்னதான் இருந்தாலும் விஜய் சார் ஆரம்பத்தில் யார் சொன்னாலும் யார் வேணால் வரலாம், உங்களுக்கு நான் பங்கு தரேன்னு தான் சொன்னார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தான் சொன்னார். நீங்கள் விடுதலை சிறுத்தையில் நீங்கள் வரக்கூடாது, இல்லை ஏடிஎம்கேலேருந்து வரக்கூடாதுலாம் சொல்லவே கிடையாது. ஸோ நல்ல வரும்போது என்னென்னா அவங்க ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இவர்னால நம்மளுக்கு வந்து நல்லது மட்டுமே நடக்கும்னு நினச்சி தான் அங்கே வந்து சேர்ந்தவங்களோட பின்புலம், இதுதான் அவங்களோட பின்புலம். இதை வச்சு தான் தாபிகாவோட கேட் ஓப்பன் ஆகிருக்கு. இதுதான் உண்மை. எல்லாத்தையும் அவர் சேர்த்துக்கலையே சார். எவ்வளோ பேர் வரேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாமல் எத்தனை பேர் வரேன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆனதெல்லாம் நிறையா இருக்குது. விஜய் சார் வந்து ரொம்ப ஷார்ப், சைலண்ட், பவர்ஃபுல், அண்ணா வெரி பவர்ஃபுல். இப்போ திரு செங்கோட்டையன் அவர்களோட வருகை உண்மைக்குமே பெரிய பலம் தான். கண்டிப்பாக சார், 100. அதில் மாற்றமே இல்லையா? அது நீங்கள் அதாவது செகண்ட் தாட்டே அதில் வேணாம் சார். அதில் இப்போ அவர் நினச்சிருந்தா இன்கேஸ் ஏடிஎம்கேலே இருந்திருக்கலாம் ஒரு 70 ஏஜ். தெரிஞ்சுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா விஜய் சார் வந்து எப்படி வந்து ஒரு பெரிய பொறுப்பை வந்து அவர் கையில் கொடுப்பாங்க? அவர் கொடுத்துட்டாருன்றதுக்காக புஷியானந்த் சாரியோ ஆதவர்ஜனா சாரியோ அவர் ஒதுக்கலையே. யாருமே அவர் ஒதுக்கல. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளுக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். அவர் ஒர்க் பண்ணட்டும், அவர் ஒர்க்கை நம்ம பார்ப்போம். நம்மளும் ஏன்னா இப்போ தான் சார் வந்திருக்காங்க, புது கட்சி இது. ஸோ நிறைய கற்றுக்க வேண்டிய நேரம். உடனே எல்லாம் கற்றுட்டு உடனே செய்ய முடியாது. வரவங்க எல்லாம் மேலே நம்ம பொறாமப்பட்டுலாம் இருக்க முடியாது. விஜய் சார் மட்டும் ஒரே ஒரு மனிதனோட நலன் தான் அவங்க பார்க்கணும். நல்லது செய்ய ஒருத்தர் வந்திருக்கார் போது அவரை விடணும் ஃப்ரீயாக. ஓகே சார், இப்போ ஒரு திரு விஜய் அவர்களோட ரசிகர்கள் நிறைய பேர் இணைகிறாங்க, நிறைய பேர் கூடவே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நிறைய பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் இணைகிறாங்க. அப்படிங்கிறப்ப எல்லாமே ஓகே தான் சார். இப்போ விஜய் அவர்கள் இப்போ நடிகர்கள், அதாவது உங்களை மாதிரி ஒரு பிரபல நடிகராக இருக்கட்டும், திரு தாடி பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், அப்படி நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அவர் ஃப்ரெண்டாகவே இருக்கார். அவர் பேர் என்ன பேர்? சஞ்சீவா இருக்கட்டும். அப்படிங்கிறப்ப நிறைய பேர் இருக்கப்போ அவர் ஏதோ ஒரு நடிகருக்கு பெரிய இடம் கொடுத்த மாதிரியே தெரியலையே. கொடுக்கலையே, கொடுக்க மாட்டார் சார். நடிகர்னு கிடையாது சார், வேறு எந்த ப்ரொஃபஷனில் வந்தாலும். இப்போ தான் நான் அதுதான் சொன்னேன், அவங்க ட்ராக் ரெக்கார்டு ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க, இவங்க உள்ளே வந்தாங்கன்னா என்னென்ன செய்வாங்க. கட்சிக்கு நல்லது நடக்கிறது மட்டும்தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்களே தவிர, நம்ம விஜய் சாரோட ஃபேனு, விஜய் சாரோட கிரேஸ், தாவேக்கால போனால் நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும், தாவேக்கால போனால் நம்மளுக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும்னு நினச்சி போகிறவங்களுக்கு எதுவுமே நடக்காது. இப்போ உங்களுக்கும் அது மாதிரி அங்கே கிடைக்காது சார்? இல்லை, வேணான்றேன். நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் உள்ளே போகிறேன் சார். மக்கள் நலனே அதே தான் நான் சொல்கிறேன். நான் வந்த பாரம்பரியம் அப்படி தான்.
இந்த சைடு எங்கள் பார்த்தா எங்கள் பாட்டி வந்து டெபுட்டி மேயர், அந்த சைடு தாத்தா வந்து பெரிய ப்ரொடியூசர் எம்ஜிஆர் சிவாஜி சார் வச்சு படம் எடுத்துறவங்க. இப்போ எனக்கு போஸ்டிங் அப்படின்னா அது என்றைக்கோ எப்பயோ வாங்கிட்டு போயிருக்கலாம் சார். எத்தனையோ இது வந்துச்சு. அப்போ ஆத்மார்த்தமாக நம்மளுக்கு இதில் சேரணும்னு தோணவே இல்லையே. அப்போ மாற்று கட்சியாக நீங்கள் ஒன்று ஆளுங்கட்சி திமுக அதிமுக எதிர்ப்பில் நீங்கள் வரலாம், மாற்று கட்சியாக இல்லையே நிறைய சார். இருக்குல்ல இப்போ சார். விஜய் சாரை பார்க்கும்போது நாம் நம்ம தமிழர் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அதில் தோணலையே. ம். நம்மள ஒருத்தர்னு தோன்றது விஜய் சார்கிட்ட மட்டும்தானே. சீமான் அவர்கள் முக்குக்கு முக்கு கத்திட்டு அங்கேயுமே இருக்காரு சார். தோணலையே சார். அங்கேயுமே அவர் இளைஞர்கள்லாம் வச்சு ஒரு கட்சி நடத்துறாரு, நான் அதில் எந்த குறையுமே சொல்லல. ஆனால் விஜய் சாரை மட்டும்தான் நம்மள ஒருத்தர், நம்மளோட கோபம் அவருக்கும் இருக்குது, நம்மளோட எண்ணங்கள் அவருக்கு இருக்குது, எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ செய்யணும்னு நினைக்கிறோம் அது அவர் செய்கிறாருன்னும் போது வேறு எங்கேயுமே மாறுபடலையே சார். அப்படி சிங்க் ஆகும்போது அவருக்காக நம்ம நிற்கிறோம், அவ்வளோதான். இதில் போஸ்டிங் கொடுத்தா தான் நம்ம வருவோன்றது கிடையாது, எதிர்பார்ப்பு இல்லையே. இப்போ நீங்கள் ஒரு நடிகராக இருக்கனால கேட்குறேன், திரு நெப்போலியன் அவர்களாக இருக்கட்டும், அவங்க ஒரு வாட்டி சந்திக்கிறதுக்கு இப்போ நீங்களே நேரில் பார்க்குறதா இருந்தாலுமே ஈஸியான காரியமாக இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ இருக்கிற அந்த கட்டமைப்பு அவங்களுக்குள்ள உள்ள இதில் அப்படிங்கிறப்ப நெப்போலியன் அவர்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க கேட்டப்ப ஒரு அவமரிச்சதாகவும் சார் ஒவ்வொரு பேட்டியிலையும் சொல்லிட்டு சார் இருக்காங்க. ஒன்றே ஒன்று சொல்ல, அது ராதா ரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்களும் ஒரு நடிகர் அப்படிங்கிறப்ப என்றைக்குமே ஒரு தலைவரை ஈஸியாக போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தானே ஒரு இதாக இருக்கணும். ஆக்சஸ் கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் சார் அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அந்த சுச்சுவேஷனுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அங்கே என்னென்ன மற்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. இப்போ நானே இருக்கேன் சார். இப்போ நம்மளுக்கு சில சமயம் வந்து நம்மளால் அன்பு தொல்லைன்னு சொல்லுவாங்க, ஓவர் அன்பு தொல்லையில் நம்ம இரிட்டேட் ஆகும். அந்த நேரத்தில் நடக்கிற சம்பவங்கள் நம்ம கெட்டவன் ஆகிடும், இல்லை அவங்க கெட்டவங்க ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் அவருக்கும் நெப்போலியன் சாருக்கும் நல்ல நட்பு, நல்ல மரியாதை அவர் மேலே அவர் வச்சுருக்காரு, அதில் மாற்றமே கிடையாது. பட் அந்த ஃபீலிங் ஒரு வழின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே அந்த சுச்சுவேஷன் என்ன நடந்தது, நீங்கள் சொல்கிறது போக்கிரி ஷூட்டிங்கில் அவ்வளோதான். அங்கே இருக்கிறவங்க 2-3 பேரை கேட்டால் கூட க்ளீனாக சொல்லுவாங்க, நாங்கள் இல்லை. பட் இருந்தாலுமே நான் வந்து 2 பேருமே ஒரே ஃபேமிலியாக தான் பார்க்குறேன். அது ரொம்ப நாள் நீடிக்காது சார், அது சரியாயிடும். ஓகே சார், 30 வருஷமாக பிடி செல்வகுமார் அவர்கள் சார் அது பர்சனல், அது உங்கள் ஃபேமிலி. அதில் அவங்க எஸ்ஏசி விஜய் சார் இவங்க கிட்ட தான் அந்த பதில் இருக்குமே தவிர நம்ம அது சொல்லவே கரெக்ட் சார். முடியாது. என்னன்னா நான் என்ன கேட்குறேன்னா 30 வருடங்களாக படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே பிடி செல்வகுமார் அவர்கள் கூட இருந்துட்டு இருக்காங்க. கரெக்ட். கிட்டத்தட்ட புலிங்கிற ஒரு படம் வருது, மனஸ்தாபனம் வருது, அதெல்லாம் வேண்டாம், அது அவங்கவுங்க பர்சனல் விட்டுறலாம். 30 வருடமாக திரு விஜய் அவர்களை புரியாமையாக அவர் போய் திமுக போய் சேர்றாரு சார். நான் தான் சொல்கிறேன், இது ஆக்சுவலி அந்த மூமெண்ட்டில் ஒரு ஸ்பார்க்கில் நடக்கிற சில விஷயங்கள். அது ஏன் இவர் அந்த டிசிஷன் எடுத்தார், ஏன் அந்த அவர் டிசிஷன் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இது விஜய் சாருக்கு மட்டும்தான் நடக்குதா சார், வேறு எங்கேயுமே நடக்கலையா? விஜய் சாரோட பெரிய தலைவர் இருக்கும்போது இது நடந்திருக்கு. விட்டுட்டு போய் அங்கே செய்கிறது, விட்டுட்டு போய் இங்கே வர்றதுன்னு சகஜமாக அரசியல் நடக்கல. அதிமுகலேருந்து செங்கோட்டையன் அவர்கள் இல்லை அதிமுகவில் செங்கோட்டைன்னு அது ஏன் சொல்கிறீங்கன்னா ஹாட் டாப்பிக்காக இருக்குது. யூடியூப்பாக இருக்கட்டும், ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அது வந்து டெய்லி ஒரு செய்தியாக வந்துட்டுருக்கு. அதில் எல்லாம் அது என்னென்னா மக்கள் உட்காந்து டிவி ஆன் பண்ணி பிரேக்கிங் நியூஸ் கேஎஸ் விஜய் அவங்க 2 பேரும் ஃபோட்டோ போட்டாலே எல்லோரும் பார்க்குறாங்க. இல்லை விஜய் சார் ஃபோட்டோ மட்டுமே வரட்டுமே எல்லோரும் உட்காந்துடுறாங்க. இது ஹாட் டாப்பிக்கு, ஜனங்க இதை ரசிக்கிறாங்கன்னு தெரியும் போது அதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நடிகர் சார், நீங்கள் ஒரு பிரபலமாக எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன திரையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்துக்கிட்டு இருக்கீங்க. எப்போனாலும் நம்ம ஒரு டிவியில் நம்மளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நடிகருக்கு தைரியம் வராது ஒரு கட்சியில் சேரணும் அப்படிங்கிறது. ஏன்னா இதனால் நம்ம நடிப்பு போகலாம் அப்படி அந்த தைரியம் எப்படி சார் இருந்துச்சு? சார் நான் ஒன்று சார், நான் உள்ளே நுழையும் போது ஒன்று சொல்கிறேன். செங்கோட்டையன் அவர்களோட முன்னிலையில், ப்ரெஸ்ஸு முன்னிலையில் சேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என் மைண்டு ஃப்ளாஷ் ஆச்சு. இப்போது ஒருத்தருக்கு இது பிடிக்காது, இவர் என்ன சார் அங்கே போயிட்டார். ஸோ எங்கள் ஃபேமிலியிலேயே சார் நிறைய எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் ஒன்றாவே இருக்காங்க. எல்லோரும் வாழ்த்து தான் சொன்னாங்க உண்மையாக. கரெக்டு சார், இது வந்து நல்ல விஷயம், நீ ஒரு மாற்றத்தை நோக்கி போகிற அப்படிங்கிறதுக்காக வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது பிஸ்னஸ், சினிமாங்கிறது. உங்களுக்கு நாளைக்கு ஒரு ப்ரொடியூசராக வாய்ப்பு தரனாலுமே ப்ரொடியூசிங் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது, அவங்க கையில் இருக்குது சார். ஒன்றே நானும் பட வாய்ப்பு எல்லாமே அது. இதனால் நம்ம நிறைய இலக்கு நேரிடுங்களா? ஒன்றே சொல்கிறேன் சார், இது தாண்டி சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ப்ரொடியூசரோட பேரன், பெரிய சின்ன ப்ரொடியூசரில், சாதாரண ப்ரொடியூசர் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் வச்சு படம் பண்ணவங்களுக்கு ஒரு பேரன். ஃபேமிலி சினிமா பாரம்பரியம். இன்னொரு பக்கம் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது, அதை சொல்லிடுறேன். அப்பா சைடு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, கிரேட் கிராண்ட் மதர். அப்புறம் கேன்சர் இன்ஸ்டியூட், அடையார் கேன்சர், அவங்க இன்னொரு பாட்டி. லலிதா காமேஸ்வரன் இப்போ இருக்காங்க பாருங்க, காமேஸ்வரன், அவங்களாம் வந்து சொந்தம் எங்களோட ஃபேமிலி. ஸோ எங்கள் ஃபேமிலியில் சோஷியல் ஆக்டிவிட்டின்றது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்போயே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பிளட் இருக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது சார். கண்டிப்பாக கமர்ஷியல் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு போஸ்டிங் இருக்கணும், எனக்கு கொங்கு மண்டலத்தில் போய் நான் கோபியில் இருக்கனால கேஎஸ் அவர்கள் எனக்கு பதவியை வாங்கி கொடுத்துருவாரு. விஜய் சார் அப்படி இல்லை சார் கட்சி. கண்டிப்பாக சார், நீங்கள் கமர்ஷியல் எதுவுமே வரல, அது வரல. எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உங்கள் பின்புலம் தெரிஞ்சவர்கள் கேள்விக்கே பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்னதில் 50% நடக்கும்.
நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மெச்சூரிட்டி இல்லாத டைமுக்கு. ஏன்னா உங்களோட பேஷனே சினிமா தான். ஆமாம் சார், ஆமாம் நடக்கும். ஏன்னா இவர் உங்களுக்கு சில பேர் வந்து இப்போ நிறைய சினிமாவில் நிறைய பேர் கட்சியில் இருக்காங்க, ஒவ்வொரு கட்சியிலும் இருக்காங்க. இவர் அங்கே போயிட்டாரா, இவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க 25% தான். நான் சொல்கிறது கேட்டீங்க. ஏன் அது 75% சொல்கிறேன்னா, இது வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் சினிமாவில் நான் இருந்த வரைக்கும் எந்த ப்ரொடியூசருக்கோ டைரக்டருக்கோ கோ ஆர்டிஸ்ட்டுக்கோ எந்த கஷ்டமும் நான் கொடுத்ததில்லை. அவங்களுக்கு அந்த டைமு ப்ளஸ் அங்கே நாங்கள் போகிறது ஒரு பேமெண்ட் ப்ராப்ளமோ இல்லை டேட்டு ப்ராப்ளமோ எதுவுமே வந்ததில்லை. என்னை தெரிஞ்சு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து இது ஜெயிச்சு கொடுத்துரும் எனக்கு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் 25% நீங்கள் சொன்னது இருந்துச்சு. பயாஸ்டாக ஒரு பக்கம் நம்ம இருக்கமே, இந்த பக்கம் வந்து அப்படின்னு கண்டிப்பாக அது கேட்பாங்க. பட் அதை நான் பற்றி கவலைப்படலை. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கும் ஏஜ் ஆயிடுச்சு சார். ரிட்டையர்மெண்ட் லைஃப் கிட்டத்தட்ட சினிமாவில் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. என் பையன் ஒரு இயக்குனர், அவன் வந்துட்டான். அப்படியே தான் வந்து அவன் என்னை பார்த்துக்க போகிறான். இதில் என்ன சார் இருக்குது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி விஜய் சார் இருக்கார், டிவிகே இருக்குது, இந்த பக்கம் கேஎஸ் இருக்கார். அதாவது என்ன நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்கிறேன். இப்போ ரோட்டில் போகிறோம், நம்ம ஒரு சீரியல் பண்ணுறோம், ஒரு படம் பண்ணுறோன்னா, ஹேய் இவர் தானே அவர் அப்படின்வாங்க. சீரியல்னால் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க, ஏன்னா வீட்டுக்குள்ளே பார்க்க. சினிமா அப்படின்னா அந்த சார் மிருதன் நீங்கள் பண்ணீங்களா சார், கத்தி விஜய் சாரோட பண்ணீங்க. ஸோ அந்த லவ் கிடைக்கிறதுல 70% லவ் அந்த ஹீரோவுக்கு தான் சார். அது அந்த ஹீரோவோட நம்ம நடிச்சிட்டோம், அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹீரோட இவர் நடிச்சிட்டாரு. ஸோ இது வந்து தொண்டர்கள் வந்து ஒன்றும் இல்லை, நாங்கள் தாவேக்கா ஆஃபீஸ்க்குள்ளே நுழையலாம் சார். நான் உங்ககிட்ட சொல்லுவேன், யார்கிட்ட சொல்லலை. கார் போகுது, இந்த பக்கம் எங்கள் அம்மா இருக்காங்க, பின்னாடி ஒய்ஃபு. கோபிச்செட்டிப்பாளையம் தாவேக்கா ஆஃபீஸில் உள்ளே போகிறோம், சரியான கூட்டம். கிட்டத்தட்ட 30 பேர் பைக்கில் சார் இணைய வராங்க. எனக்கு அப்போது நான் வந்து சிரிச்சுக்கிட்டு தான் போகிறேன். வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். சார் நீங்கள் வரீங்கல்ல, சூப்பர், எனக்கு சந்தோஷம் சார். நீங்கள் உங்களை இந்த சீரியலில் பார்த்தேன், எனக்கு இந்த சீரியலில் பார்த்தேன், நீங்கள் தனுஷாரோட 3 பண்ணீங்களே சார், நீங்கள் கத்தி. ஆமாம் பட் நான் வந்து தலைவரை பார்க்க வந்திருக்கப்பா. எங்கள் ஊருக்கு வந்து கேஎஸ் தலைவர் விஜய் சார் எங்களுக்கு பிடிக்கும், அவர் எங்கள் குடும்பம், நான் பார்க்க வந்திருக்கேன் சார். நீங்கள் வரீங்கன்னு 20-30 பேர். அந்த அன்பு சார் நான் வேறு எங்கேயுமே சத்தியமாக நான் பார்க்கல. வருவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. அந்த லவ் உங்கள் கண்ணில் தெரிஞ்சது பாருங்கள், அது வேறு விஷயம் சார். அது ஏன்னா பல யங்ஸ்டர் சப்போர்ட்டு திரு விஜய் அவர்களுக்கு இருக்குங்கிறது வேறு விஷயம், எல்லாருக்கும் அறிவும். கண்டிப்பாக. உங்களுக்கு பிஃபோர் டிவிக்கே ஆஃப்டர் டிவிக்கேன்னு ஒரு 2 பங்களிப்பாக இருக்குது சார். இப்போ ஒன்றும் இல்லை, பிஃபோர் டிவிக்கே நார்மலாக ஒரு ஆக்டர் சார், ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டரோட அப்பா, ஒரு பெரிய ப்ரொடியூசரோட பேரன். இன்னொரு என் பிரதர் வந்து இன்னொரு பிரதர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ராஜ்கமலோட டர்மரிக் மீடியாவில் மகேந்தர் இருக்கார். ஸோ என் சினிமா குடும்பம் இதில். பட் எங்களுக்கு என்னென்னா, டிவிக்கே ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி ரோட்டில் போகும்போது கையெல்லாம் ஆட்டுவோம் சார். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து முத்துமலை முருகன் ஒரு ஊர் இருக்குது ஆத்தூரில். ஜாயின் பண்ண அடுத்த நாள் சார் நான் மெட்ராஸ் வரேன், அவ்வளோ கூட்டம் சார். ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா சமூகத்தினரும் என்னை வந்து, சார் சூப்பர், நீங்கள் தாவேக்கால சேர்ந்தது எனக்கு யாருமே ஒருத்தர்கிட்ட கூட நெகட்டிவ் நான் வாங்கலை. அங்கே போனீங்கன்னா உலகத்திலே, அது இந்தியாவிலே ஐ திங்க் டாலஸ்ட் முருகன் சொல்லுவாங்க, பெரிய முருகன். அங்கே மலேசியா முருகனை செஞ்சதும் அவங்க தான். அவர் காலடியில் போய் இப்படி கை வைக்கிறேன். அங்கே இருக்கிற ஒரு ஃபாதர் என்ன சொல்கிறார், இந்த முருகர் எவ்வளோ உயரமோ அதே உயரம் உன் கட்சியும் வரும், நீயும் வரும், உன் தலைவர் வரும், எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லி ஒரு பிளெஸிங் கிடைச்சது எனக்கு. இப்போ நான் சொன்னேன், இது அங்கீகரிக்கப்பட்டது, நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அசிரிக்கோள், இதை அப்படி எடுத்துப்போம். அந்த கூட்டம் வந்து நான் உள்ளே நுழைஞ்சது வெளியே வர வரைக்கும், இப்போ ஒரு பெரிய ஹீரோ வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்த கூட்டம் அது. நீங்கள் சொன்னது வந்து டைஜஸ்டே என்னால் பண்ண முடியும். ஏன்னா ஏன் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னா, இப்படி நடக்குமா? எம்ஜிஆர் சார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எஸ், ஆஃப்டர் தட் விஜய் சார். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எடுத்துக்கலாம் சார். அது என்ன ரிட்டைர்மெண்ட், நீங்களே சொன்னீங்கல்ல சினிமாவில் ரிட்டைர்மெண்ட் வயசாச்சு இதுக்கு மேலே, அது என்ன அரசியலுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் வரணுமா? நான் சொல்கிறது சினிமாவில் ஏன்னா நீங்கள் இல்லை சார், ரிட்டைர்மெண்ட் ஏஜ்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் பிடிச்சிட்டீங்க வார்த்தையாக சொல்லுங்கள். அது என்ன அரசியலுங்கிறப்ப நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கலாம். என்ன பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது உங்களுக்கு, ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாமே இருக்குது, பையன் டைரக்டர், அப்போவே நல்ல ஒரு இதாக இருக்குது. அப்படிங்கிறப்ப என்ன அப்போனா ஓகே இது போதும் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இல்லை சார். காமனாக யோசிங்க. ஆத்மார்த்தமாக வரணுன்னே தோணல சார். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, 2015 தான் என் கண்ணு ஐ ஓப்பனராக வந்து எனக்கு விஷால் அவர்களோட அந்த ரெஸ்கியூ சென்னையோட இது ஓப்பன் ஆச்சு. பிளட் டொனேஷனுக்கு போனேன். செய்ய 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 உங்களுக்கு அந்த பிளெஸிங் கிடைக்கிது பாருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், இன்னொரு அப்போ இன்னொரு நல்லது பண்ணணும், இந்த குடும்பம் இவங்களுக்கு என்ன பிளட்டாக ஓடு அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு சார். கோவிடில் இறந்து போகிறவங்களாம் எங்கள் டீம் பசங்க கொண்டு போய் அடக்கம்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். பட் இது வெளியே யாருக்குமே எந்த பப்ளிசிட்டி இல்லை, இன்ஸ்டாவில் நாங்கள் எதுவுமே போடல. இவ்வளோ பிளட் கொடுக்குறோம். நாங்கள் ஒரு குரூப் ஆரம்பித்து பிளட் யாராவது கொடுக்குறது தான் எங்ககிட்ட வாங்க. மீடியாவில் இருக்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் சார். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இதை பார்த்து 4 பேர் செய்வாங்க சார். இது அரசியல் தான் பண்ணணுமா? இல்லை சார், ஒரு வருத்தம் இருக்குது, அதை சொல்லிடுறேன். நீங்கள் தயவு செஞ்சு இதை சொல்லுங்கள். ஒரு மெசேஜ் வருது சார், இவருக்கு O பாசிட்டிவ் தேவை, ஒரு குழந்தைக்கு ஹார்ட் சர்ஜரின்னு வருது. அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, அது திருப்பி ஃபார்வர்ட் ஆகுது, அதுக்குள்ளே அந்த குழந்தை உயிர் போயிடுது.
நான் அந்த டைமுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிட்டு இம்மீடியட்டாக வந்து உங்களால் முடியல, இப்போ யாராவது பண்ணிட்டு ஓ பாசிட்டிவ் எங்கே இருக்க, வீடுங்க அங்கே யாராவது இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு இது நடக்கும். நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி பல உயிர்களை காப்பாற்றிருக்கோம். ஓகே சார். நீங்கள் அந்த சொன்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர் சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் நடக்க பண்ண வாய்ப்பு முடியாது சார். பண்ணுறவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான். இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் டிவிக்கில் அதிகமாக இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப அவங்கள அந்த ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணவே முடியலையே அந்த யங்ஸ்டர்ஸை. போஸ்ட் மேலே ஏறுறது, பேரிகார்டை உடைக்கிறது, இது அதாவது ஒரு ரசிகருக்கு இந்த தகுதி தான் இருக்கும், ஆனால் தொண்டனுக்கு இந்த தகுதி இருக்கக்கூடாதுல்ல சார்? அதை எப்படி ஒருங்கிணைப்படுத்த போகிறீங்க சார்? இப்போ ஒன்று இது பெரிய காம்படிஷனில் டிவி திரு செங்கோட்டையன் அவர்களுக்கே மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் எவ்வளோ பெரிய லீடர், இனிமேல் என்ன பண்ண ஹாய் செங் ப்ரோ இப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை சார், இது ஏன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் அந்த 2K கிட்ஸ் அப்படிங்கிறப்ப 18 ஏஜ் ஆகிட்டு. நான் அதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் நீங்கள் சொல்கிறது ஒரு 10% 5% தான். மிச்சம்லாம் ஊதப்படுறது, ப்ளோ பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஹாய் செங் ப்ரோ அப்படின்லாம் போடுறதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. டிவிக்கேல இருக்கிற ஒருத்தர் உண்மையான தொண்டர் பண்ண மாட்டாங்க. அதை நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா அவங்களோட லவ் அந்த கட்சிக்கும் விஜய் சாருக்கும் ரொம்ப ரொம்ப அது உன்னதமானது. அது வேறு நீங்கள் இதே இது வேறு இடத்துல எவ்வளோ நடக்குதுன்னு பார்க்கு. நான் ஒன்றும் இல்லை சார், நான் வந்து இணைஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்துட்டு வெளியே வர திட்டினது ஒரு 6 பேர் சார். எடுத்தோன்னே 6 பேர் திட்டினாங்க. இவர் பிரதம மந்திரி, இவர் உள்துறை அமைச்சர். இதான் முதல் வந்த கமெண்ட். அதுக்கப்புறம் வாழ்க அண்ணா. இதுதான் சார் எங்களுக்கு தேவை. இந்த அளவு தான் எங்களுக்கு தேவை. வெளியே இருக்கவன் 1000 பேசிட்டுமே, நம்மளுக்கு அதை பற்றி என்ன கவலை? நம்ம நல்லது செய்ய போகிறோம். நல்லது செய்ய தான் இவர் வந்திருக்கார், விஜய் சார் வந்திருக்காரு. நல்லது செய்ய தான் கேஎஸ் வந்து அவ்வளோ பெரிய கட்சி இவ்வளோ தூரம் எங்கேயுமே போகாமல் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. நல்லது செய்ய தான் புஷ்யானந்த் சார் உள்ளே இருக்காங்க. என்ன விஷயம் நடந்தாலும் சரி சார், அரெஸ்ட் பண்ண போகிறோம், நீங்கள் தலைமுறை ஆகிட்டீங்க, நீங்கள் ஓடிட்டீங்கன்னு என்னென்னமோ சொன்னாங்க. நல்லது செய்ய தான் ஆதவ அர்ஜுனா சார் அங்கே இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ராஜ்மோகன் பிரதர், இப்போ நம்ம ரசிக்கிற லயலாமணி, ரமேஷ், இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் சார். இவங்களுக்கெல்லாம் வந்து இனிமே தான் உங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு இன்னும் அதிகமாகும். ஓகே சார். இப்போ சினிமாவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளு சார். நீங்கள் அரசியலில் இப்போ தான் நீங்கள் புது வரவு. நான் அரசியலில் ஜீரோ சார். ஜீரோ. எப்படி சார் சமாளிக்க போகிறீங்க சார்? நான் உன்னை விட அந்த மைண்டில் வச்சுருக்கேன் சார். என் மைண்டில் இருக்கிறதெல்லாம் நல்லது மட்டும் செய்ய போகிறோம். நம்ம மக்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்குது. மிச்சம் இங்கே இருக்கிறவங்க எல்லா பெரியவங்ககிட்டையும் நான் கற்றுக்க போகிறேன். இப்போ டிவிக்கே சார் இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது சார். கண்டிப்பாக கிடையாது சார். நீங்கள் வந்து இப்போ உங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்க டிவிக்கே அப்படின்றது, அதோட என்னோட இது முடிஞ்சிடும் சார். விஜய் அவர்களும் கூட்டணி இல்லைன்றாங்க, டக்குனு ஏடிஎம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு சார். எங்கே வேணால் போட்டு சார், எங்களுக்கு வேண்டியது எனக்கு வந்து நான் சொல்லிடுறேன், விஜய் சார் மையம். அதான் எத்தனை காலங்கள் சார்? இருக்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் சார், நான் இருக்கிற வரைக்கும். அதே மாதிரி என்னை வந்து உயிர் காக்கும் இதுலேருந்து காப்பாற்றுறேன் கேஎஸ். அது நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது சார். அந்த உயிர் காக்கிறது அப்படிங்கிறது குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை, உதவுனாங்கிறத சார் நான் சொல்லிடுறேன். அதை மறைக்கணும்னு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அந்த ஏன்னா இது ஒரு டைமில் சார் நான் பீக் பீரியட் சார், எனக்கு கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. நான் ஹோட்டலில் ஜிஎம்மாக இருக்கேன், காரு, பங்களா, வீடு, ஸ்விம்மிங் பூலோட வீட்டில் இருக்கேன். அப்போது எம்எல்எம்னு ஒன்று வந்தது சார். என் பையன் வந்து இவ்வளோ தான் பையன், ஒய்ஃப், நான். ஸோ ஃபேமிலி அவங்கவுங்க எல்லாமே தனியாக இருக்காங்க. அப்போ டைமில் வந்து எம்எல்எம்மில் போய் சேரும் போது பெரிய சம்பளத்தில் உள்ள வேலையை விடுறேன். ஏன்னா எம்எல்எம்மில் வந்து காசு நிறையா வரும். ஃப்ரெண்டாக இருந்துச்சு இவங்களை நீ சேர்த்து விட்டு 50,000 அப்படின்ட்டு எனக்கு கிளிக் ஆச்சு. கிளிக் ஆகி வந்துட்டே இருக்கு பணம். என்ன செய்யுதுன்னு தெரியல பணத்தை. திடீர்னு போய் மொபைல் வாங்குறது, திடீர்னு போய் சும்மா ஓனிட்டு சும்மாவே இருப்பேன், போய் முடி வெட்டுறது, இதெல்லாம் ஆட்டம். இதுதான் நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போகிற விஷயங்கள். சும்மா போயிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, சினிமா பார்க்குறது, இப்படி தான் இருந்தது. இப்படி இருந்த டைமில் அந்த எம்எல்எம்மில் எனக்கு கொடுத்த ஆஃபர் கட் ஆகுது. மறுபடியும் நான் ஜிஎம்மாக இருந்து மறுபடியும் வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. ஸோ என்ன ஆகிறோம், நம்ம இருக்கும்போது என்னென்ன செஞ்சோமோ அந்த கேட்ரிங் பண்ணோம், அது பண்ணோம், அதுக்கு எல்லாத்துக்கும் கடன் வாங்கியிருப்போம். ரொட்டேஷன் தான் போய்ட்டு ஸ்டாப் ஆன என்னாச்சு, மீட்டர் வட்டின்னு அப்போ இன்ட்ரடியூஸ் ஆகுது. பயங்கரமான மீட்டர். சாதாரண இயர் சார் இது இருக்கும் 2015 வச்சுக்கலாம், 2007. நம்ம போய் வாங்குகிறோம். அந்த மீட்டர் வட்டி பெருசாக குட்டி போடுது. அது மீட்டர் வட்டினா இப்படி தான் இருக்கும், இவங்கெல்லாம் வந்து காசை வந்து வசூல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் செய்வாங்க அப்படின்றது அப்புறம் கேள்விப்படுறோம். காலங்காலத்தில் 6 மணிக்கு வந்து பெல் அடிப்பாங்க, பையன் உள்ளே ஒழிச்சு வைக்கணும், ஒய்ஃபை ஒழிச்சு வைக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. சில சமயம் என்ன ஒழிச்சு வச்சு என் ஒய்ஃபை பேசியிருக்காங்க. இந்த நிறைய பட்டோம் சார். அதெல்லாம் கொடுமை, சொல்ல முடியாது, அதெல்லாம் கொடுமை. அண்ட் மோர் ஓவர் இது யார் என்ன அப்படின்னா தெரியும். அது அவங்களும் தொழில் பண்ண தான் வராங்க. அவங்கள கேட்டால் அவங்க செய்கிறது தர்மம் நியாயம்னுவாங்க. எங்களை நாங்கள் கொடுக்குறோம், வசூல் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் இங்கே நாங்கள் இப்படி அவசரப்பட்டு இருக்க டைமில் தான் இது என்ன தான் பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு சொல்லும் போது என்ன ஆகும், இவங்ககிட்ட கொடுக்குறதுக்கு இவங்ககிட்ட வாங்குறது, இவங்ககிட்ட கொடுக்குறது இவங்ககிட்ட அப்படின்னு பார்த்தா ஒரு 5-6 பேர். நீங்கள் அமௌண்ட் கேட்டால் சிரிப்பீங்க, இதுக்காக நீ போனேன்னு. ஜஸ்ட் 4 லட்ச ரூபா சார். அப்போ வந்து அது பெரிய காசு. எஸ், ஆமாம். அப்போல்லாம் பவுன் 10,000.
இப்போ வந்து அந்த 4 லட்ச ரூபா இப்போ நான் இருக்கிற ஜீவா ரவியா இருந்தா, ரவீந்திரனா ஒரு ஜீவா ரவியா தான் இப்படின்றதுக்குள்ளே என்னால் பண்ண முடியும். நான் சொல்கிறது என்கிட்ட கோடிக்கணக்கு பேங்க்கில் வச்சிடல, எனக்கு உதவி செய்யறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொன்னேன். நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நான் போகும்போது ஊரில் போயிட்டு மெஸ்ஸு ஒன்று நடத்துகிறோம். பட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் ப்ராப்ளம். சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது என் சின்ன வயசுலேருந்து பார்த்த மனிதர் வந்து கேஎஸ். நிறைய எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ், எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ், எங்கள் தாத்தா நல்லா தெரியும், எல்லாமே தெரியும். சரி யார்ட்டையும் நம்ம கேட்கக்கூடாது, யார்ட்டையும் கேட்டதில்லை, கேட்டது ஃபுல்லாக கடங்காரங்கிட்ட தான். சரி அட்லீஸ்ட் போய் நம்ம தோட்டத்தில் அவரை பார்ப்போம், அவர்கிட்ட அந்த உண்மையை சொல்லி எங்களை காப்பாற்றுங்க சார், உங்களுக்கு நாங்கள் கட்டிடுறோம் எப்படியாவதுன்னு. சரி அரசியலில் இப்படி இருப்பாங்க, செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு தான் நானே என் ஒரு ஒய்ஃபும். கட்சி தொண்டர் கூட கிடையாது. கட்சி தொண்டர் கிடையாது, கட்சியிலே இல்லை சார் நாங்கள். ஸோ அதுவும் எங்களுக்கு தெரியாது, அவருக்கு குழந்தைய பார்த்துருக்காரு, இவன் தான் இப்போ ரவீந்திரன், இவன் தான் சந்திரிகான்றது தெரியாது. 2 பேரும் அதே ஊரில் வளர்ந்தவங்க. என் ஒய்ஃபாவது அந்த ஊரில் பிறந்த கோபிகாரி, அவங்க வந்து கோபிலேயே படித்து வளர்ந்த பொண்ணு. நான் அப்படி இல்லை, கோபிக்கு போவேன் வருவேன் இருப்பேன், அப்படி இருப்பேன். ஆனால் கோவில் நான் படித்தேன் 2 இயர்ஸு. ஆனால் விஜயன் வேலுமணி பேரன்கள்னு கேஎஸ் அவருக்கு தெரியும். அப்போ அவர் பீக் பீரியட் சார். ஆட்சி யாரோட ஆட்சி? புரட்சித் தலைவர் ஆட்சி, அம்மா ஆட்சி. அவர் தோட்டத்தில் எப்போ பாரு கூட்டம் இருக்கும், சாப்பாடு ஆகிட்டு இருக்கும், சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் போய் ஒரு ஓரமாக நிற்கிறோம் 2 பேரும். ஜிஎன் வேலுமணி பேரன் தான் சொன்னாங்க சார். எந்திரிச்சு வந்தார். எனக்கு இதெல்லாம் ஒரு நான் ஏன் வந்து அவர் பேர் அடிக்கடி சொல்கிறேன் நினச்சோம், ஏன் இவர் வந்து அடிக்கடி இவர் பேரை சொல்கிறாரு, தெரியட்டும், மக்களுக்கு தெரியட்டும். வந்து நேராக வந்து கையை பிடிச்சி வாங்க எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன் சார் சொல்லி எங்களுக்கு என்ன அறியாமல் அழுதார். என்ன ஆச்சுப்பா சொல்லுப்பா அப்புறம் ஒய்ஃபை கூப்பிட்டு என்ன ஆச்சு கிளம்பா, நம்ம அக்கா தோட்டத்தில் வந்தாங்க, என் ஒய்ஃப் சொன்னாக்க போயிட்டா. ஒன்றுமே இல்லை சார், ஒரு நாள் முதல்வர் நான் அங்கே பார்த்தேன், ஒரு நாள் முதல்வர் படத்தில் பார்த்தோம், அங்கே பார்த்தேன். ஒன்று ஃபோன் எடுத்தார், ஃபோனை போடுறான், வரிசை 5 பேரும் கூப்பிட்டாரு. அவங்க கடன்லாம் நான் அடிச்சிடறேன்ப்பா, பேப்பர்லாம் கொண்டு வந்து கொடுத்துரு, இனிமேல் தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிங்கண்ணன்னு சொல்லி அத்தனை பேருமே முடிஞ்சிச்சு சார் பிரச்சனை. எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த தோட்டத்தில் வேணாம் சார், அதை நினச்சி பார்க்கவே எமோஷன் ஆகுது. அப்படி இருந்தது அந்த தோட்டம். ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்ச உடனே நான் வந்து என்ன சொல்கிறது, இது எனக்கு இல்லை அடுத்த லைஃப் கண்டிப்பாக. ஏன்னா வாங்கின ஆளுங்க யாருமே சாதாரண ஆளுங்க கிடையாது சார், நீங்கள் தப்பிக்கவே முடியாது எங்கே போனாலும். ஓப்பனாக கேமரா முன்னாடி சொல்கிறேன். சரி சார், எனக்கு எப்படி இருக்கு நான் ஃபீல் விஷயம் சார். இல்லை சார், 4 மணிக்கு வந்து கவுத்துட்டோங்க சார். என் பையன் சின்ன பையன், அவனை தூக்கி கட்டில் ஒழிச்சு வச்சுருக்கேன். சாரி சார். அதுக்கப்புறம் அது முடிஞ்சிச்சு சார். எனக்கு அவர் கடவுளாக தெரிஞ்சார். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் அந்த காசை அவர் திருப்பி கேட்கல, மறந்துட்டார். இப்போ நான் அவர் சொல்லும் போது நான் பண்ணேனா அப்படியா, எப்போ நடந்துச்சுது அப்படின்னாரு. அது நான் யோசிச்சு நடிக்கிறாரா இல்லை வந்து எனக்கு தெரியலிங்க சொல்கிறாருங்க. பட்டு பக்கத்தில் வந்து எக்ஸ் எம்பி சத்யபாமா இருக்காங்க, அவங்க ஏடிஎம்கே. இவர் சொல்கிறாரு, பட் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயம் சார் அது. அப்போ தான் பரிசு முன்னாடி சொன்னேன், இன்னி நான் உயிரோடு இருக்கிறது காரணம் இப்போ தான். இல்லை வெக்க பண்ணணும்னு ஒன்றுமே இல்லையே. இப்போ உயர்ந்தவர் இல்லை சார், ஒரு கொடுத்த உதவி கூட நினச்சி கூட வைக்கலையா அவர். அப்போ கூட ஒருத்தர் கேட்டாங்க, அப்போ விஜய் சாருக்காக நீ கட்சிக்கு வரலையா? அவருக்காக தாங்க வரோம். அதில் இவர் இருக்காருன்றது எனக்கு கூடுதல் சந்தோஷங்க. ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஆமாம் நடிகர் தரை நடிகர் சூப்பரில். எனக்கு என்னென்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு திருப்பி லைஃப் கொடுத்தாரு. அது மட்டும் பண்ணல, அதோட நிறுத்தல. அவர் அந்த ஊரில் ஒரு வாடகைக்கு வீடு பிடிச்சி மறுபடியும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்றதில்ல, இங்கே மறுவாழ்வு கொடுத்த மறுவாழ்வு. நீங்கள் இருங்க, உங்களோட தொழில் என்னென்ன ஹோட்டலில் ஜிஎம், மறுபடியும் போய் ஜிஎம் ஆகுங்க, நல்லா இருக்கும்போது என்ன வந்து பாருங்கள். நான் மறுபடியும் வந்தேன், ஜிஎம் ஆனேன், அதுக்கப்புறம் வந்து நடிகரான, அதுக்கப்புறம் ஊருக்கு வரும்போது அதுக்கப்புறம் அவர் டச்சே இல்லை அவரோட. சரி எப்படா நம்ம நன்றி கடனை சொல்கிறது தப்பாக எடுத்துக்க போகிறாங்க, நன்றி கடனை சொல்கிறது. ஒரு ஃபங்க்ஷன் போது மேடையில் வேணுன்ட்டு என்ன பண்ணேன், அவர் உட்காந்துருந்தார், நான் போய் அவரை பார்க்கல. அவங்க சலசலப்பாயிடுச்சு எல்லாம். என்ன இந்த இவ்வளோ தூரம் பண்ணிங்க, இந்த ஆள் வரவேலை சினிமாக்காரன் பெரிய இவன்னு நினச்சிட்டான் அவன் சொல்லி. நான் வெளில உட்காந்துருக்கேன், பாடல ஸ்டேஜ் ஏறணும், ஸ்டேஜ் ஏறி மைக் முன்னாடி போனேன்னு நான் சொன்னேன், நீ நான் உயிரோடு இருக்கேன் முழுசாக, நான் இவர் தாங்க காரணம். அப்படியே குவைட். அந்த வீடியோ இருக்குது, நான் கூட அனுப்புகிறேன் உங்களுக்கு. அவருக்கே வந்து நான் எனக்கே ஞாபகம் இல்லை. அப்புறம் அதுதான் இன்சிடென்ட்டுங்க. இந்த மாதிரி செய்கிற ஒருத்தருக்கு நீங்கள் வந்து நன்றி கடன் பண்ணணுமோ வேணாமா? நன்றி கடன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு அட்லீஸ்ட் அதை மைண்டில் வச்சுட்டு இருக்கணும், அவ்வளோதான் சார். இறுதியாக கேட்குறேன் சார், 2026 எப்படி சார் இருக்கும் சார்? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், 2026 இப்போ தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், இல்லைன்னு சொல்லல. என்னையும் சேர்த்து தான் நம்ம வெரி கான்ஃபிடென்ட். இது வந்து ஒரு அரசியல் போராக இருக்க போகுது சரித்திரத்தில். 2026 2031 2026 நீங்கள் 31 போகிறீங்க சார். 31 நாங்கள் சொன்ன டைம் என்னென்னா முழுசாக, அதாவது உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒன்று இருக்குது. இப்போ எம்ஜிஆர் சார் வரும்போது ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்க அவரை, முதல் வெற்றி அவருக்கு. அதுக்கப்புறம் மோல்டாய் வந்த வெற்றி என்ன, நிரந்தர முதல்வர்னு ஒன்று வந்துச்சு, உட்காருவாங்க, அது வரும். நான் என்ன சொல்கிறேன்னா 2026 வந்து கிளியர் பொலிட்டிக்கல் வார் சார். இட் இஸ் ஹிஸ்ட்ரியில் இது கோயின் டு பி
பிக்கஸ்ட் எலெக்ஷன். அது பிக்கஸ்ட் எலெக்ஷன், த்ரில்லிங் எலெக்ஷன். ப்ரெஸ்ஸு, மீடியா எல்லாருக்குமே இது கோயிங் டு பி என்னன்றது நைட் கண் ஃபுல்லாக விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எலெக்ஷனாக இருக்கும். நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் சார். அண்ட் நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இந்த எலெக்ஷன் பேசப்படும். நன்றி சார். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா.